25 வருஷத்தில் ஒரு இடைத்தேர்தலில் கூட எதிர்க்கட்சி ஜெயிக்கல. இது ஒரு வித்தியாசமான ட்ரெண்டு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இருக்காது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தான் ஜெயிப்பாங்க. இங்கே தலைகீழ. ஏன்னா பணத்தை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இவங்க 2 பேரும் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டாங்க. டிஎம்கே மக்களை நீ இழிவுபடுத்துகிற அப்படின்றாங்க. அதுபா இந்த கதையெல்லாம் வேணாம். மக்களே இழிவுபட்டு தான் நிற்கிறாங்க. பட்டி ஃபார்மா எல்லாருனாலும் தான்டா தெரிஞ்சுது. கவர்மெண்ட்டு மீடியா ஓப்பனாக போட்டு கேட்கல, என்ன பண்ண முடியுது உன்னால்? அப்புறம் யாரை இழிவுபடுத்துறேன்னு கேட்குறேன். எனக்கு துட்டு வேணும்னு சாலை மறியல் பண்ணுறான்ல மக்கள். அப்போ யார் பொறுப்பு? இந்த கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. இதை இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு நம்ம பொற்கால ஆட்சின்னு சொல்லணும்னா என்னது இதில்? அப்புறம் எதுக்கு மோடியை குறை சொல்கிறீங்க? நிதி ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? கடுமையான நிதி நெருக்கடின்ற கடுமையான நிதி நெருக்கடியில் பொற்கால ஆட்சி எப்படி நடக்கும்? கடுமையான நிதி நெருக்கடியில் பொற்கால ஆட்சி எப்படி நடக்கும்? முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பிரிய மாட்டார்கள். 26 இவர்கள் பிரிய மாட்டார்கள். அதில் நான் உறுதியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் இவங்க உடைய மாட்டாங்க. மோடி தான் இவங்களை வாழ வைக்கிற தெய்வம். திமுக கூட்டணி கட்சிகள் யாருக்காவது கோவில் கட்டி கும்பிட வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடிக்கு தான் கோவில் கட்டி கும்பிட வேண்டும். எலெக்ஷன் கமிஷனோட பாராமுகம் தான் இதுக்கு காரணம். பணத்தட்டு வெக்கமே இல்லாமல் ஓப்பனாக கொடுக்கும்போது தொடர்ந்து ரத்து பண்ணா தேர்தலை 3 எலெக்ஷன் ரத்து பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு 4வது தடவை வழிக்கு வந்துடுவோம். பணத்தை கொடுக்க மாட்டான். திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் முதலமைச்சர் நாட்டுப்பற்று இல்லாதவர் என்றோ அல்லது அவர் தேசிய கீதத்தை அவமரியாதை செய்து விட்டார் என்றோ ஆணவத்துடன் செயல்படுகிறார் என்றோ சொல்லக்கூடிய ஆளுநரின் குற்றச்சாட்டு 100% தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எழுதி கொடுக்குற உரையை படிக்கிறதை தவிர இந்த ஆளுநருக்கு வேற வழி கிடையாது. பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. அங்கே இருந்துட்டு ஒரு எலக்டடுக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது எத்தனையோ தடவை உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வச்சுது. தொடர்ந்து பல தடவை குட்டு வச்சுது. யார் அந்த சார் என்ற கோஷம் மறைந்து போவதற்கும் மறக்கடிக்கப்படுவதற்கும் ஆளுநர் ரவியும் செந்தமிழன் சீமானும் தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுகிறது அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் அதிமுக, பாஜக இவங்க எல்லாமே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னும் போது சீமானவர்கள் களத்தில் வரப்போகிறார் அப்படின்றது செய்தியாக இருக்கும்போது எதனால் இந்த புறக்கணிப்பு? முதல்ல காங்கிரஸ் போட்டியிடுறதா இருந்தது. பிறகு திமுக நாங்கள் போட்டியிடுறோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க. காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னாங்க. இப்போ திமுக போட்டி போடும்போது அதிமுகவும் புறக்கணிக்குது, பாஜகவும் புறக்கணிக்குதுன்னா என்ன திட்டம் இருக்குது? இந்த புறக்கணிப்பு சரியானதாக இருக்குமா? புறக்கணிப்பு சரியானது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளாக இடைத்தேர்தல்கள் என்பவை தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வேலி கூத்தாக மாறிவிட்டன. பணம் வெள்ளமாக ஓடும். தொடர்ந்து இடைத்தேர்தல்கள் ஆளும் கட்சி ஜெயிப்பதும் பொது தேர்தலை எதிர்க்கட்சி ஜெயிப்பதும் இங்கே தமிழ்நாட்டில் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. 2003 மார்ச்சில் சாத்தாங்குளத்தில் ஜெயலலிதா ஆரம்பித்த அட்டூழியம். 2004 மக்களவைத் தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வாஷ் அவுட் 40-0. ஆனால் அதே 6 மாதம் பொறுத்து, மே மாதம் எலெக்ஷன், ஏப்ரல் மேலே 8 மாதம் பொறுத்து நடந்த எலெக்ஷனில், 9 மாதம் பொறுத்து நடந்த எலெக்ஷனில் 2005 இதே மாதிரி 2005 20 வருஷத்துக்கு மேலே பிப்ரவரியில் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. லட்டுக்குள்ளே குட்டியாக ஒரு மூக்குத்தியை வச்சு கொடுத்தாங்க ஏடிஎம்கே. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. போலீஸ்காரர்கள், அன்றைக்கு இருந்த காவல்துறையில் இருந்த மிக மூத்த அதிகாரி ஒருவர், வளர்ந்தவர், அவர் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கரவேஷ்டி கட்டினவர்கள் அவங்களே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க என்பது பரவலாக எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஸோ இந்த ட்ரெண்டு ஜெயலலிதா தான் ஆரம்பித்தாங்க. 2006 கருணாநிதி ஆட்சியில் இது உச்சத்துக்கு போச்சு. அங்கே தான் திருமங்கலம் ஃபார்முலான்னு 11 இடைத்தேர்தல், 11லையும் திமுக ஜெயிச்சது. கடைசியாக பெண்ணாகரம் தொகுதியில் பாமக 2, 3வது அதிமுக டெபாசிட் போச்சு. பட் 2001 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 21 வரைக்கும் ஏடிஎம்கே அவங்க எல்லா இடைத்தேர்தலும் அவங்க ஜெயித்தாங்க. பொது தேர்தலோடு சேர்ந்து வந்த 22 தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மட்டும் 13 சீட்டு திமுகவும் 9 சீட்டு அதிமுக நினைச்சாங்க. அது ஜெனரல் எலெக்ஷன் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஜெயிப்பது என்பது 99 நத்தம் விஸ்வநாதன் அதிமுக ஜெயித்தார், கருணாநிதி சிஎம்ஆர். அதுக்கு பிறகு இந்த 25 வருஷத்தில் ஒரு இடைத்தேர்தலில் கூட எதிர்க்கட்சி ஜெயிக்கல. இது ஒரு வித்தியாசமான ட்ரெண்டு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இருக்காது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தான் ஜெயிப்பாங்க. இங்கே தலைகீழ. ஏன்னா பணத்தை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இவங்க 2 பேரும் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டாங்க, டிஎம்கே. நம்ம கடைசியாக இதே ஈரோடு இடைத்தேர்தலில் 2023 பிப்ரவரியில் பார்த்தோம். பட்டி ஃபார்முலான்னு வச்சாங்க. காலையில் சாயங்காலம் போகிறவங்களுக்கு 500 1000 ரூபாய், 15 நாள் ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும்லாம் கொடுத்த அட்டூழியத்தை பார்த்தோம். இந்த கதாநாயகன் செந்தில் பாலாஜி அடுத்த 4 மாதத்தில் சிறைக்கு போய் 1.5 வருஷம் அங்கே இருந்தார்.
இந்த தடவை அவர் அங்கே பொறுப்பு இல்லை, முத்துசாமி தான் பொறுப்பாக இருக்கார். ஆகவே இது எப்படி போய் முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லை சார், எப்படி முடியுன்றதை தாண்டி போட்டி போட வேண்டியதுன்றது ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான நேரத்தில் இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னும் போது இதை போட்டி போட்டால் அதிமுகவுக்கும் அவங்களுக்கான அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, அது தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் திமுகவும் புறக்கணித்த வரலாறு உண்டு. ஏன்னா இங்கே இடைத்தேர்தல் ஒரு ஃபார்ஸ், மோசடி. இல்லை, இப்போ இதுதான் ட்ரெண்டா? இப்போ இனிமேல் இடைத்தேர்தல்கள் புறக்கணிப்பு தான் ட்ரெண்டா? கிட்டத்தட்ட அப்படி தான் போய் முடியும். அன்லெஸ் இந்த செயினை பிரேக் பண்ணால் ஒழிய. ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எதிர்கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த செயின் பிரேக் அப் ஆகும். அப்படி இல்லைன்னா இதுதான் முடிவு. நாளைக்கு திமுக எதிர்கட்சி அதிமுக ஆட்சி வந்தாங்கன்னா இந்த முடிவை தான் திமுக எடுக்கும். அப்போ நம்ம ஆர்கே நகர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அது ரேர். விதிவிலக்குகள் விதி அல்ல, அது டிடிவியோட பொசிஷன். அது டிடிவி, அது வந்து ஜெயலலிதா இது. மற்றபடி அதே மாதிரி இந்த 9 சீட்டு திமுக அதிமுக ஜெயிச்சது, 13 திமுக ஜெயிச்சது. இவையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விதி விலக்குகள், விதி அல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத அட்டுழியங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை எதிர்கட்சிகளுக்கு முடிவு சரியான முடிவு தான் பார்க்குறேன். ரெண்டாவது இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் விரயம் பண்ண வேண்டிய பணத்தை செலவு பண்ணணும். எப்படி இருந்தாலும் அவன் தான் ஜெயிக்க போகிறான், விட்டு போன்றாங்க. தெளிவான முடிவு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதிமுக தரப்பிலிருந்து தொண்டர்களோட எண்ணம் வேறையா இருந்தது, ஆனால் நிர்வாகிகள் முடிவு வேறையா இருந்தது. தவறான கருத்து. தொண்டர்களை தேர்தல் வேண்டாம் என்று தான் விரும்புகிறார்கள். ஏன்னா தொண்டர்களுக்கும் தெரியும் அதை நடத்த முடியாது. 25 வருஷமாக நடக்கிற கூத்து. உடனே மக்களை நீ இழிவுபடுத்தினான்னு. ஆமாம், அதான் உண்மை. மக்களே போல்வர் கைவர். பட்டி ஃபார்முலா வந்து யார்? மக்கள் தானே வாங்கினா. மீடியா எவ்வளோ எழுதிச்சு? எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணிக்கணும். அதை தேர்தல் கமிஷன் நிறுத்தியிருக்கணும். விட்டான். அது கொடுத்த வாக்குறுதி என்னென்னா வியாக்கியானம், எப்போ நடந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. நீ தொடர்ந்து 3 தடவை ரத்து பண்ணினா 4வது தடவை கொடுக்க மாட்டான், 5வது தடவை கொடுக்க மாட்டான். நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க ஜனங்களை. அவங்களுக்கு திருமங்கலம் ஃபார்முலானா இவங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. ஒட்டுமொத்த நிர்வாகமும் அங்கே தான் போயிருக்கும். ஒரு தெருவு ஒரு மந்திரி நிற்பான், விரும்பி தான் ஜனங்க போடுறாங்க. அப்படி மக்களை இழிவுபடுத்துகிறான்னா இந்த கதைலாம் வேணாம். காசை வாங்கிட்டு போடுறான் மக்கள்லாம். அப்புறம் என்னத்தை சொல்கிறது? காசை வாங்கிட்டு தானே குத்துறான். கண்ணு முன்னால் பட்டி ஃபார்முலா பார்த்தோமே, ஒளி மாதிரி விருதுதா? இல்லை, வெளிப்படையாக நடக்குது. ஆகவே இது ஒரு கேலி கூத்தான ஒரு சிஸ்டம். எதிர்கட்சிகள் மட்டுமே தோற்பதும் ஆளுங்கட்சி மட்டுமே ஜெயிப்பதும் 25 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். ஆகவே இப்பொழுதைக்கு இவர்கள் அதிமுக பாஜக, ஆனால் பாஜக போட்டிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவங்களுமே அவங்களும் உஷாராயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போட்டிட்டு தேவையில்லை. இந்த முடிவு தான் நல்ல முடிவு. என்ன ஒன்று, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்க வேண்டியது இப்போ 250 ரூபாய் கிடைக்கும். அவ்வளோதான். மக்கள்கிட்ட பண ஓட்டம் குறைவாக இருக்கும். மற்றபடி எதிர்கட்சிகள் அவங்க வேலையை அவங்க செய்ய தான் போகிறாங்க. பெருசாக ஒன்றும் ஆளுங்கட்சியை நசுக்க முடியாது இதில். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, இப்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த 4 வருட காலம் நிறைய திமுக ஆட்சிக்கு எதிரான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசலாம். அதை அவங்க தோப்பாங்கன்றதை தாண்டி இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். அது ஈரோடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இப்போ மிஸ் ஆகுது இல்லையா அந்த இடத்துல? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான செலவு என்ன, அதுக்கான விலை என்ன? ஏன்னா அவன் தான் ஜெயிக்க போகிறான். அவன் கேலி கூத்தாக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. மோடி அட்டுழியத்தை எப்படி டெல்லியில் வேடிக்கை பார்க்குது, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அட்டுழியத்தை தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. திரும்ப 3, 4, 5 தடவை ரத்து பண்ணிங்கன்னா நிறுத்திடுவோம். ஏன்னா பணம் இருக்காது, சலிச்சிருவோம். துரைமுருகன் பையன் கதிரானதுக்கு 19 நிறுத்தினான்ல, அந்த மாதிரி நிறுத்த. அசம்பிளி எலெக்ஷன், பை எலெக்ஷன் யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு சுட்டி காட்டணும். 3 தடவை நிறுத்தினீங்கன்னா போதுங்க. 4வது தடவை பணம் கொடுக்க முடியாது. அவனால் டைப் பண்ணிடலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் வேணும். அலோவ் பண்ணுறான், அவன் போங்கடான்றான். இவங்க பூந்து விளையாடுறாங்க. மக்களை நீ இழிவுபடுத்துகிற அப்படின்றாங்க. அது இந்த கதையெல்லாம் வேணாம். மக்களே இழிவுபட்டு தான் நிற்கிறாங்க. பட்டி ஃபார்மா எல்லாருனாலும் தான்டா தெரிஞ்சுது. கவர்மெண்ட்டு மீடியா ஓப்பனாக போட்டு கேட்சான்ல, என்ன பண்ண முடியுது உன்னால்? அப்புறம் யாரை இழிவுபடுத்துறேன்னு கேட்குறேன். எனக்கு துட்டு வேணும்னு சாலை மறியல் பண்ணுறான்ல மக்கள். அப்போ யார் பொறுப்பு? இந்த கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. அதனால் ஒரு தேர்தலை பாய்காட் பண்ணது ஒரு தொடக்கமாக இருக்கட்டுமே. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலும் தான் நடக்க போகுது, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை, இப்போ அதிமுக போட்டியிடவில்லை அப்படின்னும் போது திமுக வந்து RS பாரதி அவர்கள் சொல்கிறாரு, பயந்துட்டாங்க. அது 1000 பேசுவாங்க. இவங்க எவ்வளோ பெரிய தைரியசாலிகள் நமக்கு தெரியும். திமுக அசகாய சூரர்கள் இல்லை. அரசனம் சாசனத்தை கொளுத்திட்டு நான் லவ் லெட்டரை கொளுத்துறான்னு கோர்ட்டில் வந்து சொன்னவனுங்க. குறைஞ்சபட்சம் கூட நேர்மை இல்லாத உத்தம சீலர்கள். அவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமாம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? பார்த்துடலாம், 26 பார்த்துலாம் தான் அவங்க நினைப்பாங்க. நான் ஒன்று, மக்களுக்கு அங்கே வர வேண்டிய நன்கொடை இருக்கு இல்லையா? இப்போ இவங்க நின்றுதானா 1000, 2000 வந்திருக்கும். இப்போ யாருமே கிடையாது. 250 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். வழக்கம் போல் சீமான் தனித்தாங்க. அவர் தனி கதை. அது இப்போ இருக்க பிரச்சனை இல்லை. அவர் கூட்டம் கூடும். 10% மேலே வராது. 10% மேலே ஓட்டு வாங்க முடியாது, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் நம்ம எலெக்ஷன் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் கூட்டணி கட்சிகள்லேருந்து வரக்கூடிய குரல்கள். இப்போ சமீபமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சில பேட்டிகளில் பேசும்போது திமுகவை வந்து அவங்க பொற்கால ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் குறுக்கில் போய் வந்து
தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கிண்டலாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? இது நல்லதுங்க அவர் பேசுறது. பொற்கால ஆட்சி என்பது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு பெருமை பேசக்கூடிய பேச்சு. பொற்கால ஆட்சின்னு ஒன்று எவன் ஆட்சியிலுமே கிடையாது. உலக வரலாறுல இந்திய வரலாறு எல்லா அரசுகளுமே மக்களுக்கு எதிரானவை தான். சோழனோட ஆட்சி, ராஜராஜ சோழனோட ஆட்சி பொற்கால ஆட்சி என்பது அபத்தமானது. பொற்கால ஆட்சின்னு அப்படியே பார்த்தாலும் மற்றவங்க சொல்லணும், நீங்களே உங்களுக்கு மாலை போட்டுக்க முடியாது. இது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதை. கொடுத்த வாக்குறுதியில் குவாலிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா எதையுமே நிறைவேற்றலை. இதில் என்ன இருக்குது பெருமை பேசிக்கிறதுக்கு? அவரும் அது குறிப்பிட்டிருக்காரு. குறைஞ்சபட்ச சாதனைகளை கூட நீங்கள் செய்யலைன்னு உறுதியாக சொல்கிறதுக்கு தான் சாட்சிகள் அதிகமாக இருக்க ஒழிய, மற்றபடி நீங்கள் வந்து பெருசாக சாதிச்சிட்டிங்க. பொற்கால ஆட்சி என்பதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. வரலாறுல யாருடைய ஆட்சியும் பொற்கால ஆட்சி கிடையாது. சோழர் ஆட்சியோ, சேரர் ஆட்சியோ, பாண்டியன் ஆட்சியோ கிடையவே கிடையாது. எல்லா அரசுகளும் மக்களுக்கு எதிரானவை. கவர்மெண்ட்டுனால அது ஆன்டி ஸ்டேட்டுனால ஆன்டி பீப்புள் தான். அது இதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. இதை இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்லணும்னா என்னது இதில்? அப்புறம் எதுக்கு மோடியை குறை சொல்கிறீங்க? நிதி ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? கடுமையான நிதி நெருக்கடின்ற கடுமையான நிதி நெருக்கடியில் பொற்கால ஆட்சி எப்படி நடக்கும்? கடுமையான நிதி நெருக்கடியில் பொற்கால ஆட்சி எப்படி நடக்கும்? முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அந்த ஆதரவு இருக்க தானே சார் செய்யும். அது வேறங்க. 19, 21, 24 ஜெயிச்சாங்க. 21 தான் அளவுகள். 19, 24 கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்பயுமே கிடையாது. அசம்பிளி தான். அது 26 பார்க்கணும். அவங்க வாய்ப்பு இருக்குன்றதை நான் மறுக்கல. இல்லை, அவர் குறிப்பிடும் போதே இது வந்து கூட்டணி மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான் அப்படின்றத இப்போ புது மாநில செயலாளர் குறிப்பிடாரு. அது வழக்கமாக சொல்கிறது தான். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு எதுக்கு சொம்படிக்கிறீங்க? தேர்தல் முடித்த பிறகு அரசு ஊழியர்கள் சாம்சங் ஒரு போராட்டத்துக்கு வெளியில் வந்தீங்க. மற்றபடி வேறு எதுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க? ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா? போராடி இருக்கீங்களா? பிஜேபி ஃபேக்டர், மோடி ஃபேக்டர் சிபிஎம்மை திமுகவிடம் அட்டை போல் ஒட்டி கொள்ள வைத்திருக்கிறது. 2 எம்பி சோலையாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 2 எம்பி இந்தியா பூரா ஏக இந்தியாவும் சேர்ந்து வந்தது. மொத்தம் 4 எம்பி சிபிஎம்முக்கு. கேரளாவிலேருந்து ஒன்று கூட கிடையாது. ராஜஸ்தான்லேருந்து ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்டில் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதில் நேஷ்னல் பார்ட்டின்னு எப்படி நீ கிளைம் பண்ணுறதே அபத்தமானது. நேஷ்னல் பார்ட்டியாக நீ கிளைம் பண்ணுறதே அபத்தமானது. சிபிஐ ஆல்ரெடி அது ஸ்டாண்டு போயிடுச்சு. ஸ்டாண்டஸ் உங்களுக்கு போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இல்லை, இந்த மாதிரியான பேச்சுக்கள் அந்த கூட்டணிக்கு எதுவும் எதிராக அமைய வாய்ப்பு இருக்காது. இல்லை, இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசினாலும் கடைசியில் போய் சரண்டர் ஆகி நிற்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மோடி ஃபேக்டரும் பிஜேபி ஃபேக்டரும் இருக்க வரையில் திமுக விட்டு இவங்களால் வெளியில் வர முடியாது. இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு மகிழ்ச்சி. புதிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் இவ்வளோ தூரம் பேசுவதே மகிழ்ச்சி. ஸோ அப்போ 26க்கும் இந்த கூட்டணி பொருந்தும் அப்படின்றது தான் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே பேசினாலுமே கூட வேல்முருகன் அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் வெளியே வந்து பேசினார். ஆனாலும் முதல்ல ஆதரவு தெரிவித்தது இப்போ அவர் தான். ஈரோடு கிழக்கில் நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவிக்கிறோன்ற விஷயத்தையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. இவர்கள் பிரிய மாட்டார்கள். 26 இவர்கள் பிரிய மாட்டார்கள். அதில் நான் உறுதியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் இவங்க உடைய மாட்டாங்க. மோடி தான் இவங்களை வாழ வைக்கிற தெய்வம். திமுக கூட்டணி கட்சிகள் யாருக்காவது கோவில் கட்டி கும்பிட வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடிக்கு தான் கோவில் கட்டி கும்பிட வேண்டும். 2 இடதுசாரிகள் விசிக, காங்கிரஸ், மதிமுக, வேல்முருகன் எல்லாம் அதை விட்டு வரமாட்டாங்க. கூட்டணி இப்படியே தொடர்ன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்கட்சிகள் எப்படி நிற்க போகிறாங்கன்றதான் பிரச்சனை. எதிர்கட்சிகள் 4-5 உடைஞ்சாங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசம். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மற்ற எதிர்கட்சிகள்லாம் போட்டியிடல அப்படின்னா கூட திமுக போட்டியிடுது அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தல் சார்? ஏன்னா காங்கிரஸை விலக்க சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்படின்னா எடுத்து செய்கிறதுக்கு ஆள் வேணும், செலவு பண்ணணும், எல்லாம் பண்ணி காங்கிரஸுக்கு எது கொடுக்கணும்? நாங்களே ஜெயிச்சுட்டு போகிறோம். இன்னும் 1 இயர் தான் இருக்குது. இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஒரு இடைத்தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிச்சதுன்னா அது மக்கள் அதிருப்தின்ற மாதிரி வந்துடும். ஒரு போலியான பிம்பம் 25 வருஷமாக அதான் நடந்துகிட்ருக்குது. தொடர்ந்து நடந்த 11 இடைத்தேர்தலில் இப்போ 2006-11 திமுக தான் ஜெயிக்குது. ஜஸ்ட் 1 இயர் மேலே இதே மாதிரி பெண்ணாகரத்தில் 26ல் 11 எலெக்ஷனு, இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் 10ல் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் திமுக அமோகமாக ஜெயிக்குது. பாமக 2வது இடம், ஏடிஎம்கே 3வது இடம். தொடர்ந்து ஏடிஎம்கே தோல்வி 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 தோல்வி. அப்படியே 2011 வருது, தலைகீழ் திரும்புது. ஸோ இது ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து வித்தியாசமான மாநிலம். எலெக்ஷன் கமிஷனோட பாராமுகம் தான் இதுக்கு காரணம். பணத்தட்டு வந்து வெக்கமே இல்லாமல் ஓப்பனாக கொடுக்கும்போது தொடர்ந்து ரத்து பண்ணா தேர்தலை 3 எலெக்ஷன் ரத்து பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு 4வது தடவை வழிக்கு வந்துடுவோம். பணத்தை கொடுக்க மாட்டான். அதை ஏனோ எலெக்ஷன் கமிஷன் செய்ய மறுக்குது. இடைத்தேர்தல்கள் என்பவை தமிழகத்தை பொறுத்தவரையில் முழுக்க அது ஒரு வெட்கக்கேடான செயல், மோசடி, ஜனநாயகத்தின் சாபக்கேடு. உடனே வந்து மக்கள் நீ நம்பலை, மக்களை இழிவுபடுத்தணும். அதுதான் ஏன் உண்மை. மக்களே போல் வேறு கயவர். கண்ணு முன்னால் பட்டி ஃபார்முலா பார்த்தோம். எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா?
காலையில் 500 சாயங்காலம் 500 ஓப்பனாக ஆட்டு மந்தையில் அடைக்க வைக்கும். ஆட்டு மந்த மாதிரி அடைச்சி வச்சு தான் எலெக்ஷனே நடத்துகிறானுங்க. இதில் ஏதாவது ஒளி மறைவு இருக்காங்க. அப்போ இதில் வந்து மக்களை இழிவுபடுத்துவாங்கன்னா மக்களை இழிவுபடுத்துகிறவனுங்க இவங்க கட்சிகள். நீ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? ஓப்பனாக நடக்குது, ரத்து பண்ணு, தொடர்ந்து 3 தடவை ரத்து பண்ணு. நான் சொல்கிறேன், 4வது தடவை கொடுக்க மாட்டான், பணம் இருக்காது. நீங்கள் ஒரு பக்கம் அதிக அளவு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஜனநாயகம்னு பேசுனீங்கன்னா கேலி கூத்து தான். இடைத்தேர்தல் பெரிய கான்செப்ட். எதிர்கட்சிகள் ஜெயிக்கும், ஆளுங்கட்சிக்கு அது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். தவறுகளை திருத்திப்பாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிப்போம். ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தை கொண்டு போய் அங்கே வைப்பானுங்க. ஒரு தெருவுக்கு ஒரு மந்திரி இருப்பான், ஒரு கலெக்டர் இருப்பான், சிறிய சிறிய தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படும். அப்போ அவன் தான் ஜெயிப்பான், வேறு என்ன சந்தேகம். இன்னொரு பக்கம் எலெக்ஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஆளுநருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தை போர் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கே சார். எதனால் இது? இல்லைங்க, இந்த விஷயத்தில் ஆளுநர் செய்வது தவறுங்க. முதலமைச்சருக்கு ஆணவம், அகங்காரம் என்றெல்லாம் ஆளுநர் சொல்வது மிக மிக தவறு, கண்டிக்கத்தக்கது. திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து நாட்டுப்பற்று இல்லாதவர் என்றோ அல்லது வந்து அவர் வந்து தேசிய கீதத்தை அவமரியாதை செய்து விட்டார் என்றோ ஆணவத்துடன் செயல்படுகிறார் என்றோ சொல்லக்கூடிய ஆளுநரின் குற்றச்சாட்டு 100% தவறு. அரசியல் உள்நோக்கத்துடன் ஆளுநர் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு பொருந்தாத சொற்களை பேசிக்கொண்டிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இந்த விஷயத்தில் கவர்னர் மேலே தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எழுதி கொடுக்குற உரையை படிக்கிறத தவிர இந்த ஆளுநருக்கு வேறு வழி கிடையாது. பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ, அங்கே இருந்துட்டு ஒரு எலெக்டடுக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது எத்தனையோ தடவை உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வச்சுது, தொடர்ந்து பல தடவை குட்டு வச்சுது. 23 மட்டும் பேரறிவாளன் விடுதலையில் தொடர்ந்து பல முறை 22, 23 திருந்தலை இந்த கவர்னர். ஆகவே உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இவருக்கு தெரிவித்த கண்டனைகளின் அடிப்படையில் பார்த்தால் இவர் என்றோ ராஜினாமா செய்து விட்டு போயிருக்க வேண்டும், அல்லது மோடி அரசு ஆளுநரை மாற்றியிருக்க வேண்டும். 2 பேர் நடக்கல. இன்றைக்கி அவர் புது கதையை அவுத்து விடுறாரு. முதலமைச்சர் ஆங்காரம் படித்தவர், ரொம்ப தவறான வார்த்தை, அது உண்மை அல்ல. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த பிரச்சனை இல்லை, முழுக்க முழுக்க தவறு ஆளுநர் பக்கம்தான். உரிய மரியாதை ஆளுநருக்கும் முதலமைச்சர் இன்றளவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். பட் இந்த கவர்னர் திருந்துற மாதிரி இல்லை, இது அகங்காரத்தின் வெளிப்பாடு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இன்னொரு பக்கம் இந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த முழக்கம் வந்து இந்த இதுக்கப்புறம் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசியதற்கு பிறகு ஆளுநர் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து அந்த கோஷம் அப்படின்றது முழுக்க முழுக்க மறைஞ்சு நிறைய விஷயங்கள் அதுக்கு வந்து திசை திருப்பின மாதிரியானது உண்மைதானா? ஆமாங்க, கவர்னர் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் இந்த கவர்னரோட அடாவடியால் பிரச்சனை கீழே போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த வழக்கில் என்ன முன்னேற்றம்னு யாருக்குமே தெரியல. இத்தனைக்கும் டிஜிபி அந்த வழக்கு மேற்பார்வையிடலாமல் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது சிபிசி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாலும் மானிட்டரிங் ஹைகோர்ட் பண்ணலை. டிஜிபி தான் அதை மேற்பார்வையிடணும்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அது திமுக கண்ட்ரோலில் நடக்கிற விசாரணை தான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது என்று இதுவரையில் தகவல் இல்லை. கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது, 20 டேஸ், கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆகுது, 18-20 நாள் ஆகும். அவனை போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்களா? போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. விசாரணையின் தற்பொழுதைய கட்டம் என்ன என்பது, நிலவரம் என்ன என்பது குறித்து எஸ்ஐடியிடமிருந்தோ டிஜிபியிடமிருந்தோ எந்த தகவலும் இல்லை. யார் அந்த சார் என்ற கோஷம் மறைந்து போவதற்கும் மறக்கடிக்கப்படுவதற்கும் ஆளுநர் ரவியும் செந்தமிழன் சீமானும் தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை தாண்டி அதில் பொள்ளாச்சி விஷயத்தை உள்ளே கொண்டு வரது அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? ஏன்னா தொடர்ந்து இவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு பொள்ளாச்சி விஷயத்தை இது கொண்டு வரணும் அப்படின்றது ஏற்புடையதான். நான் மட்டும் தப்பு பண்ணல, நீயும் தப்பு பண்ணன்றது தான். அது உன் ஓய்யது தான்றது. ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாதானா? எதை சொன்னாலும் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதுன்றது தான். அதெல்லாம் பண்ணி தானே அந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போச்சு. இன்றைக்கி நீயும் அதே பண்ணினா பொள்ளாச்சியை பற்றி பேசுவதெல்லாம் இன்றைக்கி வந்து அவர்கள் மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள், திசை திருப்புகிறார்கள். நான் மட்டும் தப்பு பண்ணல, நீ தான்டா பண்ணியிருக்கேன்றது. அதான் தெரிஞ்ச கதை தான் நான் தப்பு பண்ணேன், அதனால தான் வீட்டில் இருக்கான், நீ அதிகாரத்தில் இருக்க. நாளைக்கு மறுபடியும் நீ வீட்டுக்கு போய் அவன் அதிகாரத்துக்கு வரணுமா? எத்தனை நாளைக்கு இந்த பேச்சு பேச போறீங்க? இது கவனத்தை திசை திருப்பக்கூடிய, நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.